நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல உங்க எல்லாருமே மறுபடியும் மீட் பண்றதுக்கு. சந்திரா என்னோட அடுத்த படம் அண்ட் முதல் முறையாக ஒரு பெண் இயக்குனர் டிரெக்ஷன் நடிக்கிறேன். ஸோ அதை பத்தி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலி வேர்ல்ட் சினிமால நிறைய ஃபீமேல் டிரெக்டர்ஸ் வந்து ஏற்கனவே ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் சம் ரியலி எக்ஸ்ட்ராடனரி ஃபிலிம்ஸ். அண்ட் இப்போ இந்த ட்ரெண்ட் பாலிவுட்ல பார்த்துருக்கோம் அண்ட் சவுத் இந்தியாவில் இந்த ட்ரெண்ட் இப்போ ரொம்ப யூ சி த ரீச் இன் சவுத் இந்தியா. அந்த காலத்துல வந்து பானுமதி அம்மா மேடம் வந்து பல லாங்குவேஜஸ்ல சைமல்டேனியஸா படங்கள் எடுத்தாங்க. சமீபத்துல ஹாஸ்னி மணிரத்ன மேடம், பிரியா மேடம், மதுமிதா டிரெக்டர்ஸ் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா படங்கள் எடுத்திருக்காங்க. அண்ட் ரூபா ஐயர் ஐ கன்சிடர் டு பி எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட். முதல் படத்துக்காகவே பேனரோமா இந்தியன் பேனரோமாலே செலெக்ஷன் அவங்களோட படத்துக்கு கிடைச்சது. அண்ட் இன்டர்நேஷனலி நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்ல இருந்து அவங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு இன்விடேஷன் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு டைரக்டர் கூட ஒர்க் பண்றதுக்கு நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். அண்ட் சின்ன கலைவாணன் மிஸ்டர் விவேக் சார், I think it's a dream, it's an honor to work with him. ஒவ்வொரு ஆக்டரோட ஸ்டேஜ்ல வந்து ஒரு ஸ்ட்ரகிள் பீரியட் இருக்கும். அண்ட் என்னோட கரியர்லயும் அந்த ஸ்ட்ரகிள் பீரியட் இருந்தது. அண்ட் ஹைஸ் அண்ட் லோஸ் இருக்கும்போது அதுக்கு ஒரே ஒரு மெடிசன் வந்து காமெடி தான். அண்ட் அதுல முக்கியமா எனக்கு விவேக் சாரோட காமெடி ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதுல வர ஹியூமர், அதுல வர தத்துவங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் அவங்களுக்கு தெரியாமல என்னோட லைஃப்ல என்னோட க்ரோத், என்னோட பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் அவங்களோட காமெடிக்கு இருக்கு. ஸோ தமிழ் சினிமால வந்த பிறகு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் டு ஒர்க் வித் விவேக் சார். அண்ட் திஸ் ஃபிலிம் ஹஸ் கிவன் மீ தட் ஆப்பர்ச்சுனிட்டி. இது வரைக்கும் ரொம்பவே லக்கியா இருந்திருக்கேன் டு ஒர்க் வித் சம் ஆஃப் த பிக் ஆக்டர்ஸ் லைக் கமல்ஹாசன் சார், அமிதாப் பச்சன் சார், மோகன்லால் ஜி, நாகார்ஜுன் சார். அண்ட் அதே மாதிரி விவேக் சார் இஸ் அ லெஜெண்ட். ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு ஒர்க் வித் ஹிம். ஸோ it's a dream come true. Heroines actually work with Trisha, Anushka, and now working with Shreya. That's a very big thing. Shreya Saran unga ellarkume theriyum, she is a very well talented and glamorous heroine, and not just in South India, India pura ella top heroes kuda work pannite iniki she is a very popular heroine. International films kuda pannirukanga, so that shows her versatility. And என்ன மாதிரி newcomer upcoming heroes கூட work பண்றாங்க, that shows her confidence. So I'm very happy that she accepted a film like this. இந்த படம் மூலமா எனக்கு கன்னடா சினிமால ஒரு வாய்ப்பு, ஒரு opportunity is opening a new market since this is a Tamil Kannada bilingual film. And very happy the way Rupa has etched my character. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஆன ஒரு கேரக்டர், பெர்ஃபார்மன்ஸ்க்கு நிறைய ஸ்கோப் இருக்கு. அண்ட் இந்த கேரக்டரோட மேக்ஸிமம் ஷூட்டிங் வந்து யூஎஸ்ல சில பிரம்மாண்டமான லொகேஷன்ஸ்ல பண்ண போறோம். அண்ட் ஹர் இன்வால்வ்மெண்ட் இன் திஸ் ஹோல் ப்ராஜெக்ட் ஹாஸ் பீன் மைண்ட் ப்ளோயிங். ஒவ்வொரு சீனுக்கு ஆக்டரோட பெர்ஃபார்மன்ஸ், அவரோட காஸ்டியூம்ஸ், ஷி ஹாஸ் தி ஐ ஃபார் டீடைல்ஸ். ஐ எம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் ஹர். அண்ட் ப்ரொடியூசர்ஸ், they are coming first time in the Tamil cinema industry, so welcome sir. My friend Kannada hero Prem Kumar sir is coming first time. Welcome to Tamil Nadu, Prem. And I pray that this film is a big leap for you in Tamil cinema. And மெயினா பிரஸ் நண்பர்கள், நீங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்ல என்னோட கரியர்ல வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் இந்த வளர ஸ்டேஜ்ல உங்க சப்போர்ட் எப்பவுமே எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இதே மாதிரி ஃபியூச்சர்லயும் உங்க அன்பு, உங்க ஆதரவு நானும் அண்ட் என்னோட ஃபுல் சந்திராவோட டீம் எதிர்பார்க்கிறோம். நன்றி, வணக்கம். லைக் எங்க படத்துல ஹீரோ பேரு சந்திரஹாசா, ஹீரோயின் பேர் மகாராணி அம்மம்மணி சந்திராவதி. ரெண்டு பேரு சந்திரா தான். ஸோ அப்படிதான் கூப்பிட்டு போறோம். ஸோ இட் இஸ் அபவுட் லாஸ்ட் ஜெனரேஷன் பிரின்சஸோட லவ் ஸ்டோரி. ஆஃப்டர் கவர்மெண்ட் ஹேஸ் டேக்கன் ஓவர் ஆல் த titles called Maharaja, Maharani and all. It is a beautiful romantic story with a Kadayarasiyoda love story. So our music director is with us. Gautam, you have to speak. Good morning to everybody. My Tamil is not so fluent. I prefer to speak in English. In the first place, if I have to talk from my childhood, so from then I have been listening to Mr. Great legends like M.S. Vishwanathan, Ilayaraja sir, and now A.R. Rahman. So Tamil industry has been always successful in producing great legends in the music industry, and it has come out internationally.
So it is very happy, and it was a dream come true for me also, as my friends told, to work in the Tamil industry. And thanks to Rupa at this particular stage. And for this particular movie, we started working from past 4 to 5 months on the music, because it's basically a musical subject. The hero is a musician and his father is a musician. So, and almost music plays 50% of the role in the cinema. And one more good thing in this movie is it's based on the historical subject, but it has got a modernized touch to it. So which, I don't think any cinema had got this particular thing in India now. If you have to say, we have got some 2-3 classical songs coming in, which all the elderly people might like it, love it. And we have got 2-3 peppy numbers which the youngsters might love it. So this is a great opportunity for me, and thanks to all of you for coming here and encouraging us. And I wish all the best for our team, and thank you so much for this. Historical, it is today's generation, the last generation princess or a love story. For example, Mysore Maharaja or a family, Lena Travancore Maharaja or a family. So last generation still they're existing, but they're not in touch with regular people, and some of the people like they're married abroad, they're settled there. So like for the common people, it has always been a question like where are they? Only their father and mother, they're still staying in Mysore Palace. But where are their children? And it is about one princess love story which I have picked up. Because I've been doing research and study, and because I met many of this last generation girls. They also came to the same college to study with us, and when I spoke to them, generally they are also normal human beings. They fell in love with so many people, and because we also follow the tradition of our family, in our regular small family itself, more middle class family itself, people will oppose if I love someone to get married for a love marriage. But in a royal family, she will fall in love with a simple guy, a regular middle class family guy. So it is about a one princess love story. But generally, like when I went through the all royal family love stories, it's all the same, because all love stories are generally the same thing. So that's why I picked up this subject. Like I have to make a beautiful romantic love story. So as I said, like few people are settled abroad. So the same way, because even if you take up Mysore Maharaja or a family, a few girls, they are settled abroad. Though they were in love with some guy here in Karnataka, the family did not allow them to get married to them. So with the family tradition and sampradayam, it has to be like an arranged marriage. So it is a today's generation love story itself. It starts from the sampradayam, but it has modern touch to it. And the way the Maharajas still they are living in Travancore Maharaja also, inside the house they live with the tradition. But their next generation kids, they are modernized. So it is a culture differences are there. That is how it is a real story. Vivek is an adopted son to a king. Royal family, like he is an adopted son. Adu or Mysore Maharaja family lu kathe irundhudu, Rajasthan family lu kathe irundhudu. They had adopted few sons. Adu ellame irukku, of course. Okay, when I came to meet him, I told him one thing. I wanted a smart, good-looking comedian. So, because he is from a royal family. And gattu irukku. Ava pesradhile or comedy irukku. Extraordinary, and he need not have to do it extra things. Our Jodi Tambikru. She is a Kannada girl. Priya. Thank you so much. Shriya is the princess, the last generation princess. It is a real character. So that's why even I have given her so much of the material to go through that, even to study about a particular character and also their traditions, how she has to live, how she has to do, and everything. And later on, like Ganesh is settled abroad. They are also from royal family. Many royal families are settled abroad. So she'll get like many
grooms will come and see the bride, and you know, Ganesh is also from a royal family, also related to Shreya. Villain yarume illa. No. It is not just Mysore Maharaja family oda kathe. Even if you take Nizam family of Hyderabad, even Kodagu family, even Travancore Maharaja family, even Travancore Maharaja family, last generation to it was a love marriage. She got married to a lecturer. So even Rajasthan family, it was a love marriage. So, and also many, even the love, even they were in love with each other, like they had to leave their loved one because of the family. இல்ல அதெல்லாம் ஸ்டடி பண்ணாச்சு இதெல்லாம் எல்லா அண்டில் ஸ்டடி பண்ணதை நான் பண்ணிட்டது also like every still all the royal family cases are still running in a Supreme Court, so we have studied even on that. We are bringing that issue also in the film. என்ன sir? Because she has not played a princess role till now, so she really liked the story and the narration. So that is how, as a director, I wanted an actor to, you know, have the story, and you know, she should like the story first, and narration and the dialogues and everything. Only then, as a director, I feel comfortable to work with her. Hi.